இல்ல வரல, வந்துடும் நினைக்கிறேன். இப்ப 2 மாசமா போட்டுருக்காங்க, டிசம்பர்ல இருந்து வாங்குறேன் நான். ஆனா எனக்கு வந்துருச்சு, வந்துகிட்டு இருந்த என் தங்கச்சிக்கு நின்னுடுச்சு டிசம்பர் மாசத்தோட. நான் என்ன சொல்றேன்னா, அந்த 2000 தேவையில்லை, 1000 தேவையில்லை, 5000 தேவையில்லை. விலைவாசிங்களை குறைச்சா எல்லா ஜனங்களுக்குமே, ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதா இருக்கும்ல. அதோட இந்த மதுக்கடையை மூடுனா இன்னுமே நிறைய குடும்பம் வாழும். அது மாதிரி நல்லது செய்யலாம். உண்மையாலுமே இந்த 1000 ரூபாய் நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம இந்த 300 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு போய் நான் சம்பாரிச்சு, ஆனா இந்த 1000 ரூபாய் வந்து எப்படி செலவாகுதுன்னே தெரியாது, செலவாயிடுது. அதனால இது தேவையில்லை, விலைவாசியை குறைக்கலாம். இன்னும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு, அதெல்லாம் தீர்த்து வைக்கலாம். இந்த பிரைவேட் ஸ்கூல்ல நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க, அதை குறைச்சிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னும் தரமா ஆக்கலாம். அப்ப பிள்ளைங்க நல்லா படிச்சு பயனடைவாங்க. அது மாதிரி நல்லது நிறைய செய்யலாம். எனக்கு வந்துச்சு இருக்கு. வாடகை காசு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அது வந்தோடனே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பார்த்தேன், மெசேஜ் பார்த்தேன், எல்லாருக்கும் வருதுன்னு தெருவுக்காரங்களாம் சொன்னாங்க. அதை வச்சு பார்த்த அக்கௌண்ட்ல போய் வந்திருக்கு. கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்து டிஎம்கே ஆட்சி தான் வரும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் யோசிக்கலன்னா என்ன செய்யறது? மக்கள் எல்லாம் பணம் பணம் தான். அதனால இந்த நம்மளும் பணம்ன்ற இதுல தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். கரெக்டா? எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படி இந்த 5000 ரூபாய் எவ்வளவு பலனடைக்குது? எப்படி யூஸ் பண்றது எங்க செலவு தான் ஆயிட்டே இருக்கு. இப்பதான் எல்லாம் வீட்டு வாடகை ஏத்திடுவான், எல்லாத்தையும் ஏத்திடுவான். நீங்க குடுக்கற பணம் வீட்டு வாடகை ஏத்துவான், கடைக்காரன் பில்லை ஏத்துவான். இதுதான் நடக்குது. அதை சரியா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.